தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ராஜேஸ்வரி அம்மாவுக்கு திடீர்னு என்னாச்சு? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உடனே அவங்க பயந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு உடனே ஆதிக்கும் மித்ராவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லேப்டாப் சீக்கிரமா ரெடி ஆகி வரணும். அப்பதான் இவங்க பண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்த முடியும். என்ன இது? ஏதோ மாத்திரை மாதிரி இருக்கு. கிச்சனுக்கு எப்படி வந்துச்சு? யார் சாப்பிடுற மாத்திரையா இருக்கும்? சார், சொல்லுங்க சார். ஆரதி, வேலையா இருக்கீங்களா? வேலை இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். என்ன பாரதி, நாங்கள் எல்லாரும் நகை எடுக்கிறதுக்காக நகை கடைக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். என் நகை எடுக்க பணம் தேவைப்படுது. உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியுமே. நான் லிக்விட் கேஷ் வச்சுக்கிறது இல்லை. செக் புக்கையும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? யூ டோன்ட் மைண்ட். என்னோட ரூமில் இருக்கிற கபோர்ட்லேருந்து என் செக் புக்கை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்பி நகை கடைக்கு வர முடியுமா? ஏன்னா இங்கே நகைக்கு லட்சக்கணக்கில் பே பண்ணணும் போல இருக்கு. வேற வழி இல்லாமல் தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். செக் புக்கை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா நான் எடுத்துட்டு வர போறேன். அதுக்கு எதுக்காக சார் என்கிட்ட இவ்ளோ டீட்டெயில் சொல்லி இவ்ளோ தயங்குறீங்க? தேங்க்ஸ் பாரதி. நீங்க ஜுவல்லரி ஷாப்போட லொகேஷனை என் மொபைலுக்கு அனுப்பிடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல செக் புக்கோட ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்துடுறேன் சார். சரி, இதோ இப்போவே நான் சென்ட் பண்ணுறேன். அண்ணே, நீங்க வேற லெவல்ண்ணே. என்னடா சொல்கிற? போங்க அண்ணே. அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படின்னு அந்த முகத்தை அமுல் பேபி மாதிரியே வச்சிருக்கீங்க. ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. செக் புக்கை சாக்கா வச்சு அண்ணியே கடைக்கு வர வச்சிட்டீங்க. அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்றத இந்த தம்பி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ எம் வெயிட்டிங். போட உள்ள போட. இதை எதுக்கு சாப்பிடுற மாத்திரை எப்படி கிச்சனுக்குள்ள வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். பாரதி நீங்க வரப்போ மித்ரா பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. ஏதாவது பண்ணணுமே. அதை எடுங்க. ஓகே மேடம். அதுவா? அதான் மேல இருக்கு பாருங்க. சார் ஜூஸ் கூலிங்கா இருக்கா சார்? இப்போ பாப்ப இந்த தவக்கலையோட ஆட்டத்தை. ஐயோ, என்னாச்சு? என்ன மித்ரா, சேர் இருக்கான்னு பாத்துட்டு உட்கார மாட்டியா? இப்ப பாரு, ஜூஸ் ஃபுல்லா கொட்டிடுச்சு, உன் மேல வேற ஆயிடுச்சு. ஏய், இத உனக்கு அட்வைஸ் பண்ற நேரமா? சேர் ஒழுங்கா தானே இருந்துச்சு. யார் எடுத்து வச்சது? மேடம், 2 கால் மனுஷனே சிலிப்பாகும் போது 4 கால் நாற்காலி
தடுமாறி பின்னாடி போகாரா? ஏய் என்ன உளறிட்டு இருக்க? இல்ல மேடம், தெரியாம உங்க கால் பட்டு சேர் பின்னாடி போயிருக்குமேன்னு சொன்னேன். பாரு Dress ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. ரெஸ்ட் ரூம் இருக்கு மேடம். நந்தினி மேடம், நீங்க கூட்டு போங்க. அவ என்ன சின்ன பொண்ணா? அவளுக்கு போக தெரியும். என்னாச்சு? ஆதி, எனக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே வாங்கிக்கிறேன். எஸ்டிமேஷன் மட்டும் கொஞ்சம் கேட்டு வைங்க. நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். போ போ. பாரதி, இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? மேடம், ஆதி சார் தான் நகை கடையில பே பண்றதுக்கு செக் புக் மறந்துட்டேன்னு சொல்லி என்ன எடுத்துட்டு வர சொன்னாரு. ஏதாவது ஒரு சாக்கு. செக் புக்க கொடுத்துட்டு கிளம்பு முதல்ல. நந்தினி, பாரதி இங்கே இருக்கட்டும். ஷாப்பிங் முடிஞ்சதும் நானும் பாரதியும் முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ண போக வேண்டியது இருக்கு. பாரதி, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சார், நெக்லஸ் 10 லட்சம் ரூபாய் வருது. இந்தாங்க அதுக்கான எஸ்டிமேட். ஆதி, இதே வாங்கிக்கலாம். மித்ராக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மித்ரா வந்ததும் கழுத்துல வச்சு பார்த்துட்டு பில் பண்ணிடலாம். என்னது? மித்ரா மேடம் வந்ததும் கழுத்துல வச்சு பார்க்கணுமா? ஆமா, பார்க்கணும்ல. மித்ரா வரட்டும். அவங்க வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? வேற யாருக்காவது வச்சு பார்க்கலாம்ல. என்னங்க, நகை எடுக்க வந்துட்டு இது கூட தெரியாம இருக்கீங்க? அப்போ என் கழுத்துலயே ட்ரை பண்ணி பார்க்கலாமே. செல்லன் பாரதி அண்ணிதான் மித்ரா மேடம் மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு வச்சு பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். அதெல்லாம் முடியாது. மித்ரா வரட்டும். மேடம், அவர் சொல்றது சரிதான். இந்த மேடத்துக்கு வச்சு பார்க்கலாம். நீங்க வச்சு பாத்துருங்க. நந்தினி, அவங்க சொல்றது கரெக்ட் தான். பாரதி, நீங்க உட்காருங்க. போங்க நீ உட்காரு. இந்த மித்ரா இவ்வளவு நேரமா என்ன பண்றா? மேடம், போட்டு பாருங்க மேடம். போட்டு பாருங்க. பாரதி, சும்மா சொல்லக்கூடாது. இந்த நெக்லஸ் உங்களுக்கு அழகா இருக்கு. கொக்கியை நல்லா வளைச்சு விடுவோம். எப்படி எடுக்கிறான்னு பாப்போம். நிச்சயதார்த்தமா நடத்துற? ஏன்டா இந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு நீயே கதற போற பாரு. டோர் லாக் ஆயிருக்கு. ஏய், என்னாச்சு மித்ரா? யாரும் உன்னை உள்ள வச்சு லாக் பண்ணா? ஆமா, என்கிட்ட சொல்லிட்டு தான் லாக் பண்ணிட்டு போனாங்க பாரு. யாருன்னு தெரியல. சரி, இப்ப அதை விடு மித்ரா. சீக்கிரமா வா. அங்க உன் நகைய பாரதி போட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கா. என்ன? பாரதியா? அவ எப்படி இங்க வந்தா? ஐயோ, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல வா. பாரதி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் செலக்ட் பண்ணி வச்ச ஜுவல்ல நீ ட்ரையல் பார்த்துட்டு இருப்ப? ஏய், ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு இங்க வந்த? நெக்லஸ் கழட்டு. மேடம், சார் என்கிட்ட ஒரு வேலை சொல்லியிருந்தாரு, அதனால தான் வந்தேன். இவங்க தான் ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க. இருங்க, கழட்டுறேன். நீங்களே ட்ரையல் பாருங்க. நெக்லஸ் கழட்ட முடியல, ரொம்ப டைட்டா லாக் ஆயிடுச்சு. இரு, நான் ட்ரை பண்றேன்.
ச்சே. இரு, நான் ட்ரை பண்றேன். பின்னாடி இருக்கிற கொக்கி நல்லா நசுங்கி இருக்கும் போல இருக்கே. கழட்டவே முடியல. உன்னை யார் இங்க முதல்ல வர சொன்னா? வந்து சும்மா இல்லாம நெக்லஸ்லாம் எதுக்கு போட்டு ட்ரை பண்ற? இப்ப பாரு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்து வச்ச நெக்லஸ் உன் கழுத்துல கழட்ட முடியாம இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மேடம்? எனக்கு நெக்லஸ் இப்படி லாக் ஆகும்னு எப்படி தெரியும்? மேடம், முதல்ல இவ கழுத்துல இருக்கிற நகையை கழட்டுங்க. நான் ட்ரை பண்றேன் மேடம். வாங்க மேடம். நெக்லஸ் கழட்ட முடியல மேடம். அததான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேனே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த நெக்லஸ கட் பண்ணியாவது அவ கழுத்துல இருந்து எடுங்க. எனக்கு அது வேணும். மேடம், அது நியூ டிசைன் மேடம். கட் பண்ணா திரும்ப உருக்கி தான் செய்யணும். பரவாயில்லைங்க, கட் பண்ணுங்க. மேடம் வேண்டாம் மேடம். கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். மித்ரா, கட் பண்ணால் அவங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு? நிறைய டிசைன் இருக்கு, நீ வேற பாரு, வாங்கிக்கலாம். அந்த நகை பாரதிக்கிட்டே இருக்கட்டும். ஆதி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பிடிச்ச நெக்லஸ் அவ கழுத்துல இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அதுதான் வேணும். மித்ரா, சின்ன புள்ளத்தனமா இப்படி அடம் பிடிக்காத. வேற நகை வாங்கிக்கோ. பாரதிக்கு அந்த நெக்லஸ் அழகாக தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும், விடு. எவ்வளோ செலவானாலும் நான் பே பண்ணிக்கிறேன். மாப்பிள்ள, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. பாட்டி, இது சாதாரண விஷயம். இதை போட்டு சும்மா காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். மித்ரா, நீ வேற டிசைன் பிடிச்சிருக்கான்னு பாரு. நல்லா பண்றீங்க ஆதி. எனக்கு எந்த நகையும் வேண்டாம். பாட்டி, நீங்க மோதிரத்தை செலக்ட் பண்ணிட்டு வாங்க, நான் போறேன். நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்கனவே இருக்கிற ஏதாவது ஓல்டு ஜுவல்ஸ் இருக்கும்ல, அதே போட்டுக்கிறேன். மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? வேற டிசைனை பாரு. எனக்கு எதுவும் வேண்டாம். ச்சே. பாரதி, எப்பவும் ஒன்னால பிரச்சனை தான். நீ இப்ப கடைக்கு வந்ததுனாலதான் நல்லபடியா நடந்திருக்க வேண்டிய விஷயம் இப்படி ஆயிடுச்சு. பாரு, மித்ரா கோச்சிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? என்ன மேடம், நான் வேணும்னே பண்ண மாதிரி பேசுறீங்க? இது எதேர்ச்சியா நடந்துருச்சு. இதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லுங்க. என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் புடிச்சுக்கோங்க. பரவாயில்ல பாரதி, கம்பெனி ஃபயர் ஆனதால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கோம். நான் வந்து காப்பாற்றாம போயிருந்தா உங்க உயிரே போயிருக்கும். கம்பெனியோட மிஸ்டேக் தானே அது. அதுக்கு நஷ்டஈடா இந்த நகையை நீங்க வச்சுக்கோங்க. மாப்பிள்ள, நாங்க வெளியில வெயிட் பண்றோம். வாங்கின நகைக்கு பே பண்ணிட்டு வந்துருங்க. சரி, மொத்தமான செக் கொடுத்துட்றேன். மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். நாளைக்கு உங்க என்கேஜ்மெண்ட். இன்னைக்கு நடந்த மாதிரி எதுவும் நடக்காம உங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும். எந்த குழப்பமும் வராம பாத்துக்கங்க. சரிங்க பாட்டி. சரி. எனக்கு என்னவோ இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்னு தோணல. ஆதி நிச்சயத்துக்கு கட்டிக்க போறவளுக்கு நெக்லஸ் வாங்கி கொடுக்காம ஏற்கனவே கட்டிக்கிட்ட தன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்கான். இந்த மரமண்டைகளுக்கு அது புரியாம எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுதுங்க. என்னமோ போ ஆண்டவா, எனக்கு மட்டும் இந்த உண்மையை தெரிய வச்சு என்னை இவங்கள மாதிரி முட்டாளா இல்லாம பாத்துக்கிட்ட. அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா, இன்னைக்கு நகைக்கடையில நடந்த விஷயத்தை பத்தி நீ என்னமா நினைக்கிற? நான் என்னென்னமோ நினைப்பேன், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? இல்ல நான் சொன்னாதான் நீ நம்பிடுவியா? நடக்கிறது நடக்கிறப்பதான் உனக்கு உன் அம்மா யாருன்னு தெரியும்.
இத உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? போடி. பாட்டி, இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதைத்தான் நாளைக்கு நான் கட்டிக்க போறேன். புடவை ரொம்ப நல்லா இருக்கு மித்ரா. நாளைக்கு மண்டபத்துக்கு போறதுக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க என்ன? சரிங்க பாட்டி. பாரு, என் பேத்திக்கு வெக்கப்பட கூட தெரியுது. பாட்டி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மித்ராக்கு கல்யாண கலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானே மித்ரா? மித்ரா, கூடிய சீக்கிரமே கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு நகை கடையில நடந்த விஷயத்த நினைச்சு மனச போட்டு குழப்பிக்காத, சரியா? சரி, ஓகே பாட்டி. வரேன். சரி, ஓகே. இந்த பாரதி எங்க போனான்னு தெரியலையே. நீ இங்கதான் இருக்கியா? ஏய், உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? ஐயோ, இதோ இங்க. என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? நெக்லஸ் எங்கன்னு கேட்டீங்க, காட்டிட்டேன். அதுக்கு ஏன் பேய பார்த்த மாதிரி முழிக்கிறீங்க? பாரதி, கழுத்துல இருந்த நெக்லஸ் எப்படி கழட்ட? ஓ, இப்போ உங்களுக்கு அதுதான் பிரச்சனையா? இப்ப என்ன, என் கழுத்துல இருந்த நெக்லஸ் நான் எப்படி கழட்டினேன்னு உங்களுக்கு தெரியணும், அதானே? பெரிய பெரிய நகை கடையில கூட பண்ண முடியாத விஷயத்த சின்ன நகை கடையில இருக்கிற ஆசாரிங்க ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிதான் ஒரு சின்ன நகை கடைக்கு போய் அங்க இருக்கிற ஆசாரி கிட்ட நடந்த விஷயத்த அப்படியே சொல்லி என் கழுத்துல இருந்த நெக்லஸ அழகா கழட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். as simple as this. பாரதி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ அம்மா, அது சரி, அதை யார் சொல்றதுன்னு பாரு. உன்ன மாதிரி தப்பான ஆள்கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்றது ஒன்னும் தப்பே கிடையாது. அது எப்படி தப்ப மட்டுமே முழு நேரமா பண்ணிட்டு இருக்கிற நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இப்படி எல்லாம் பேச முடியுது? ஹவு? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், இந்த நிச்சயத்தை நிறுத்திடு. இல்லனா அடுத்தடுத்து ஒவ்வொரு அடியா உனக்கு விழுந்துகிட்டே இருக்கும். பாத்துக்க, அதுதான் உனக்கு நல்லது, உன்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. என்ன நந்தினி, நான் சொல்றது சரிதானே? ஏ, என்ன மிரட்டுறியா? உன்னோட இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன்னு நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். இங்க பாரு, முடிவு பண்ண மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். அத நீ மட்டும் இல்ல, அந்த கடவுளே நினைச்சாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. பாரா, நீ என்கிட்டதான் மல்ல கட்டிக்கிட்டு நிக்கிறேன்னு பார்த்தா சாமி கிட்டயே சேலஞ்ச் பண்றியா? தப்பு மித்ரா, சாமி குத்தமாயிடும். ஹே, என்ன இப்படி மாத்தி மாத்தி பேசி என்ன பயமுறுத்தலான்னு நினைக்கிறியா? இங்க பாத்தியா, நிச்சயதார்த்தத்துக்கு நாளைக்கு நான் கட்ட போற புடவை. இத கட்டிக்கிட்டு நான் மேடையில ஏறி நிப்பேன். ஆதி என் கையில நிச்சயதார்த்த மோதிரத்தை போடுவாரு. ஓ மித்ரா, இந்த மாதிரி நீ சொல்லி சொல்லி நான் கேட்டு கேட்டு எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. உன் சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொன்னேன், நீ கேட்க மாட்டேன்னு சொல்றியே. ஆதிக்கும் உனக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காதுன்னு உன் தலையில எழுதிருக்கு. அத மீறி நீ எதுவுமே பண்ண முடியாது. அது அப்படிதான் நடக்கணும்னு விதி இருக்கிறப்போ நீ எதை நடத்தி பார்க்கணும்னு நினைச்சாலும் அது நடக்காது மித்ரா. மர்தா, வாட் a necklace. நைஸ்ல, செம்மையா இருக்கு. மித்ரா, என்ன மித்ரா,
இவ நேருக்கு நேரா நின்னு இப்படி ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டு போறா. எனக்கு அவ பேசுறதெல்லாம் கேட்டா ரொம்ப பயமா இருக்கு. நீ நினைச்சபடி நடக்கும்னு பார்த்தேன், ஆனா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச நெக்லஸையே உன்னை வாங்க விடாம பண்ணிட்டா. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு. நந்தினி, நாளைக்கு எனக்கும் ஆதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது யாரு நினைச்சாலும் மாற போறதில்ல. பாத்துக்கலாம். ஏ மித்ரா, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம். நீ என்னடானா ரெடி ஆகாம நார்மல் ட்ரெஸ்ல வந்திருக்க? பாட்டி, மண்டபத்துக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் அங்கதானே வர சொல்லிருக்கேன். அவங்க வந்து தான் என்ன ரெடி பண்ணுவாங்க. அப்படியா? அப்ப சரி. பாட்டி, மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்கு. நம்ம போய் ரீச் ஆகிறதுக்குள்ள சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. சரி. அப்புறம் நல்ல நேரத்துல ஆதியும் மித்ராவும் ரெடி ஆயிட்டாங்கன்னா நிச்சயதார்த்த பத்திரிக்கையை வாசிச்சிடலாம். நல்லதுமா, நல்லது. அது சரி, உங்க வீட்டுக்காரர் எங்க? அவர் ஒரு சின்ன வேலையா வெளியூர் போயிருக்காரு. அவரு நேரம் மண்டபத்து வரத்துக்குள்ள நம்ம போயிடலாம். அப்படியா? சரி சரி. ஏங்க அப்புறம் என்ன, எல்லாரும் வந்தாச்சுல்ல, கிளம்ப வேண்டியதானே? கிளம்பலாம் கிளம்பலாம். மித்ரா, பாட்டி வா, பூஜை ரூம்ல விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். வா. சரிங்க பாட்டி. பாரதி, மித்ரா இப்ப அவ வீட்டுல விளக்கேத்துற மாதிரியே ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க வீட்லயும் அவதான் விளக்கேத்த போறா. நீ நினைக்கிறதுக்கு எதுவும் நடக்க போறதில்ல. அப்படியா சொல்ற? இப்ப நான் சொல்றத கேளு. ஆதியோட வீட்ல நான் ஏற்கனவே விளக்கேத்தி வாழ்ந்துறேன். இப்ப மறுபடியும் அவர் கையால தாலி கட்டிக்கிட்டு அவர் வீட்டுக்கு வந்து நான் தான் விளக்கேத்த போறேன். அத அந்த ஆண்டவன் எப்போ முடிவு பண்ணிட்டான். யார் நினைச்சாலும் அத மாத்த முடியாது. மித்ரா சாமி விளக்க ஏத்திட்டு வரட்டும். நாம இன்னொரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாமா? இந்த துரைன்னு ஒருத்தன் உங்களுக்கு நாயா வேலை செஞ்சுட்டு இருந்தானே, அவனை கொன்னு காட்டுக்குள்ள பெருசா வச்சீங்களே ஒரு விளக்கு, அந்த விளக்க கொளுத்தி விட்டது நீங்க தாங்கிற ஆதாரம் மட்டும் என் கைக்கு வரட்டும். அவ்வளோ பெரிய ஜோதிய காட்டுக்குள்ள எரிச்சிட்டு எப்படி அது எல்லாத்தையுமே மறந்துட்டு இங்க வந்து என்கிட்ட தைரியமா பேச முடியுது? காட்டுக்குள்ள நீங்க பத்த வச்ச நெருப்பு எங்க வேணா எப்ப வேணாலும் வெடிக்கும்.